Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இது வந்து லாஸ்ட் வீடியோல ரெடி பண்ண சல்வார் பேண்ட். இதோட மேட்சிங் டாப்பை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். இது வந்து ஆரி worked neck design. இந்த டாப்பை நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை தனித்தனியா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் பீஸை சென்டர்ல ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஈக்குவலா இருக்கு சைட்ஸ்ல. பேக் பீஸை வந்து ஒரு பக்கம் கம்மியாக தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவ்ஸ்க்கு. ஸோ இந்த அளவு நம்ம எப்படி மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்ககிட்ட ஏதாவது அளவு சுடிதார் இருந்தால் அதுலேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கே இந்த அளவு தான் வேணும், ஏதாவது ஒரு பர்டிகுலராக இந்த அளவு தான் வேணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சுடிதாரை விட எனக்கு 1 இன்ச் அதிகமாக வேணும், அதனால வந்து 2 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு இந்த பீஸை ஸ்லீவ்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 42 இன்ச் இருக்கு. மேலேயும் கீழேயும் தையலுக்கு போக நம்ம வந்து 41 இன்ச்சுக்கு இது ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நெக் டிசைன் இருக்கிற டாப்ல வந்து நம்ம இந்த கிளாத்ல இருக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து நெக் ஷேப் கட் பண்ணிக்க முடியும். இது வந்து லைனிங் மெட்டீரியல் 2.5 மீட்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நெக் டிசைன் கொடுத்துருக்க கிளாத்ல பொதுவாக வந்து நம்ம மெயின் பீஸ்ல நெக் டிசைனை கட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் லைனிங்ல நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ நெக் விட்த்தை தவிர மற்ற அளவுலாம் இந்த சுடிதார்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு மேலே 1/4 இன்ச் விட்டுட்டு லைன் போட்டுக்கிறேன். அண்ட் கீழ்த்துலையும் அந்த பக்கமும் வந்து கரெக்டாக அந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த நெக் ஷேப் இருக்கிற நெக் ஷேப்பை மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு பக்கம் நம்ம விரல் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்மளால தைக்க முடியும், பிகாஸ் நம்ம வந்து நார்மல் மிஷினில் தான் தைக்க போகிறோம். ஸோ அதனால டிசைனுக்கு வெரி க்ளோஸாக ஸ்டிச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பைப்பிங் ஃபுட்டர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிசைனுக்கு க்ளோஸாகவே மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் மிஷினில் நார்மல் ஃபுட்டர் ஸ்டிச் பண்ணுறதுனால 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் அளவு மார்க் பண்ணலாம். இந்த ஷோல்டர் அளவு ப்ராடாக இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து பைப்பிங் வேறு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டாப்பில் வந்து பைப்பிங்கில் வைக்க போகிறது இல்லை. ஸோ இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் ஷோல்டர் 7.5 இன்ச் இருக்குது. இது வந்து எக்ஸல் சைஸ் டாப்பு. இதுக்கு யூஸ்வலாக 6.5 இன்ச்சே போதுமானது. பட் இந்த நெக் டிசைன் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால நம்ம ஷோல்டரை கொஞ்சம் ப்ராடாக தைக்கிறோம். ஸோ அதனால மேக்ஸிமம் 7 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ ஷோல்டர் அளவு வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கு உள்பக்கமாக தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு 3.5 இன்ச் இருக்கும். இப்போ ஹார்மோல்லாம் வந்து இதில் இருக்க அளவே மார்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங்க்கும் கீழே தையல் இருக்குது, அதுதான் மெயின். மேலே வந்து ஸ்டிச்சிங்காக தையலுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணுறேன். சைட் கட் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு 1 or 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ பேக் கிளாத்தை பொறுத்து நம்ம மார்க் பண்ணணும் பாட்டமில். ஸோ பேக்கில் வந்து துணி வந்து 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த அளவுக்குள்ளே நம்ம முடிக்கணும். ஸோ அதை இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாட்டமில் 1 or 2 இன்ச்சுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஷேப் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லா கிளாத்தும் ஈவனாக இருக்கணும். அதை செக் பண்ணிவிட்டு 1 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் கூட மார்க் பண்ணி நல்ல ஷேப் கொடுத்துக்கலாம். எல்லா கிளாத்தும் ஈவனாக இருக்குது. ஸோ நான் 1 இன்ச்சே மார்க் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க அளவே இங்கே ஹார்மோலுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டுக்கு இங்கே பீட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு தைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால ஸ்லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி லைனை மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் டிப்ட்டு இதுலேருந்தே மார்க் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட ஸ்டிச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ தட் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் ஹார்ம் ஹோல் ஷேப் பண்ணிக்கலாம். இதே அளவை லைனிங்கில் மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி 2 பீஸாக வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. லைனிங் வந்து மெயின் பீஸை விட ஒரு 3 to 4 இன்ச் வரைக்கும் கம்மியாக இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 இன்ச் கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ அதனால் மெயின் பீஸை வந்து ஒரு 3 இன்ச் இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணும்போது இங்கே வந்து ஸ்லீவ்ஸ்க்கு எடுத்துக்கலாம். எல்லா சைடையும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர் ஷேப் வந்து இப்போ கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நெக் வந்து ஃபுல் ரவுண்டுக்கும் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கில் நெக் டெப்த்து கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக் டிசைன் இருக்கிற டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கை தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு பீஸை வந்து ஃப்ரண்ட் நெக்கு கூட ஃப்ரண்ட் பீஸ் கூட வந்து மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம மார்க் பண்ண ஷேப்புக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். லைன் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணணும். பின்னாடியும் இம்ப்ரெஷன் இருக்குது, அது மேலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். நல்ல பக்கம் ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுதான் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ம் ஹோல் ஷேப்பும் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரியுது. இது அப்புறமா கட் பண்ணிக்கலாம். துணி ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைனில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து நார்மல் மிஷின்லேயே எந்த அளவுக்கு க்ளோஸாக ஸ்டிச் பண்ண முடியுமோ ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டேன் கிளாத்தை. பாட்டம்லேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 பீஸ்லேயும் ஸ்டிச் பண்ணி சைடில் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஹார்ம் ஹோலில் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, பட் இதை எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பணுன்றதை பேக் பீஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நெக்கில் மேல் தையல் போடணும், பட் நம்மளால் மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியாது அவ்வளோ க்ளோஸாக. ஸோ வந்து நெக்குக்கு க்ளோஸாக வந்து ஃபுல் ரவுண்டுக்கும் ஹெம்மிங் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் 2 முறை ஊசி இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி நெக் டிசைனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக்கில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ண அளவில் ஸ்டிச் பண்ண முடியுமா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஆல்வேஸ் ஃப்ரண்ட் நெக்கை பண்ணிவிட்டு இதுக்கேற்ற அளவுக்கு கூட நம்ம வந்து பேக் நெக்கில் கரெக்டாக வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் நல்ல பக்கம் ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் டிசைன் பண்ணியாச்சு இல்லையா, இதை கூட டேரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. கரெக்டாக நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு ஒட்டி அப்படியே லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த லைன் மேலே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாக இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கில் க்ரியேட் பண்ண இம்ப்ரெஷன் வந்து ரெண்டுத்துக்கும் மேட்சிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து தப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இன்னொரு முறை ஃப்ரண்ட் பீஸை வச்சு நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ இது அந்த ரவுண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு ஓரத்துலலாம் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம் திருப்பத்துக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கையும் ஸ்டிச் பண்ணணும். அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷேப்பை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக மேல் தையல் போடணும். இங்கே யூ ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹார்ம் ஹோல் அண்ட் சைட் கட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டம்லேயும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ம் ஹோலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது இந்த பீட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஸ்லோப்பை மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நெக் டிசைன் இருக்கிறதுனால ஸ்லைட்டாக தான் வந்து ஷேப் பண்ண முடியும். அதனால தான் நம்ம முதல்லையே வந்து இந்த ஷேப் பண்ணலை. ஃப்ரண்ட்டில் எந்த அளவு மார்க் பண்ணுறோமோ அதே அளவு பேக்லேயும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த யூடியூப்பை பார்த்து டைலரிங் கற்றுக்கிறவங்க வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம். ஆனால் வந்து சீக்கிரத்தில் ட்ரை பண்ண மாட்டோம். பிகாஸ் ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிகிட்டே இருப்போம். புதுசாக எது ட்ரை பண்ணும்போதுமே சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். பட் புதுசாக ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஓல்டு காட்டன் சாரீ இல்லை சாரீ ப்ளவுஸ் அந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணலாம். ஷோல்டர் ஷேப் வந்து கடைசியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ரெண்டு கிளாத்லேயும் அது ஈவனாக இருக்கும். இதுலேயும் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க லேடிஸ்க்கு வந்து நம்மளை மென்டலி எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு டைலரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கிராஃப்ட் ஒர்க்காக இருந்தாலுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக நம்மளை எங்கேஜாக தான் வச்சுக்கும். பட் இந்த டைலரிங்கிறது வந்து எல்லாருக்குமே எனக்குமே தேவைப்படுற ஒன்று. டைம் பாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இதனால் நம்ம சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு டைலரிங் பெஸ்ட் ஆப்ஷன். இது நம்ம ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு பண்ணால் கூட நம்ம வெளியில் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து ஸ்டிச் பண்ணி அதுக்கு செலவு பண்ணுறத நம்மளே பண்ணிக்கும் போது அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் சேவிங் தான். நம்மளே நமக்கான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி போட்டுக்கும் போது இன்னும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் பர்சனலாக அதை நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இதுக்கு எப்படி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.